மண்ணச்சநல்லூர் தொகுதியில் வெற்றி பெற்று நன்றி தெரிவிக்க வருவதற்கு முன்பு மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றியிருப்பேன் என திமுக வேட்பாளர் கதிரவன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கதிரவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கீழப்புதுமங்கலம், கோதூர்பட்டி, மேலக்கோட்டம், திருத்தலையூர், கீழக்கொட்டம், குடித்தெரு, டி புதுப்பட்டி, நல்லியம்பட்டி, வடக்கு மற்றும் தெற்கு நல்லியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்து பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் ஆதரவு தெரிவித்தனர். குறிப்பாக தெற்கு நல்லியம்பட்டி பகுதி மக்கள் சமுதாய கூடம் மற்றும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதற்கு பதிலளித்த கதிரவன் தான் வெற்றி பெற்று நன்றி தெரிவிக்க வருவதற்கு முன்பே தொகுதி மக்களின் அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். தலைவர் தளபதியில எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. போன தடவை முதலமைச்சர் வரும்போது 1000 ரூபாய் பணம் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்துட்டாரு. விடியல் பயணம் சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தாரு. புதுமை பெண், தவப்புதல்வன், இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். போன தடவை நான் ஜெயிச்சப்ப ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ கொடுப்பேன்னு சொல்லி சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரீங்கிறது எல்லாருமே 2021 முதல் 2026 வரை நம்ம தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல்ல வெளிநோயாளிகள் 7113 பேரும், உள்நோயாளிகள் 566 பேரும் வளையூர்ல இருந்து பயன்பெற்று இருக்காங்க. வளையூர் ஊராட்சியில மட்டும் அறுவை சிகிச்சைகள் செஞ்சு பெட்ல அட்மிட் ஆகியிருந்தவங்க 144 பேரு, குழந்தைகள் பிறப்பு 15 பேரும், மொத்தம் 7838 பொதுமக்கள் இலவசமாக இந்த மருத்துவ சேவையை பெற்றுள்ளனர். மொத்த மதிப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 4,03,08,548 பேரு பயன்பெற்றிருக்காங்கிறதை சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த தடவை ஒரு யூனியனுக்கு ஒரு ஜேசிபி, ஒரு ஹிட்டாச்சி, இது ரெண்டும் இலவசமா கொடுக்குறேன். அதை வச்சு நீங்க ஏரி தூர் வாடுறதோ, வாக்கியா பணி இது பண்ணிக்கிறதுக்கோ, மயான பாதையை சீரமைக்கிறதுக்கோ, கிரவுண்டை சீரமைக்கிறதுக்கோ, இல்ல உங்களோட வீடு கட்டணும்னா அதை எடுத்துக்கிட்டு போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வளையூர் ஊராட்சியில இன்னொரு திட்டங்களும் செய்ய போறேன். நம்ம மக்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் எல்லாத்துக்கும் பல்லு லைட்டா கரையா இருக்கும், கவனிச்சிங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உப்பு தண்ணி. அந்த உப்பு தண்ணிக்காக தான் முதற்கட்டமா ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு மினரல் வாட்டர் பிளான்ட் கொடுக்க போறேன்.